வந்த உடனே தொழிலாளி சட்டத்தை பூரா முடிச்சிட்டான், விவசாய சட்டத்தை பூரா சந்தேகம் மாற்றம் பண்ணான். இவைகளுக்கெல்லாம் கடைசியாக கொண்டு வருது எங்கே? அதைத்தான் நம்முடைய புரட்சிகள் இந்த கூட்டத்தில் பார்க்கிறான். மிக தெளிவான பார்வையோடு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இறுதி என்ன பண்ணுறான்? உழைக்கிற மக்கள் போராடினால், அறிவுஜீவிகள் போராடினால், ஆட்சிக்கராக போராடினால் அவர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கீங்க. ஆகவே நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். உங்களோடு நின்று போராடுவதில் எனக்கு பெருமை உண்டு. இந்த 5 விழுக்காடு தான் இதில் மாற்றம். உண்மையிலேயே 5 விழுக்காடு தான். இந்த 5 விழுக்காடு வெறும் காஸ்மெட்டிக் கலர்னு பல பேர் சொல்கிறாங்க. வெறும் இது வர்ணம் பூசப்பட்டிருக்கிற மாயாஜாலத்தினுடைய திருத்தம்ங்கிறான். ஆனால் மாயாஜால திருத்தம் மட்டுமல்ல, செக்ஷன்ஸை மாற்றி போடுறது, சாப்டரை மாற்றி போடுறது என்பது மட்டுமல்ல, இந்த 5 விழுக்காடு என்பதுதான் நஞ்சு கலந்திருக்கிற மாற்றம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த 103 பாருங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இந்த வன்முறை கும்பல் மாப் லிஞ்சிங் என்பதை தடுப்பதற்கு சட்டம் உண்டான்னு சொன்னால், அந்த 103 பார்த்தீங்கன்னா சாதி, இனம், மொழி எல்லாமே இருக்கும். மதம்ங்கிற வார்த்தை மட்டும் கிடையாது, ரிலிஜன் மட்டும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் எ ஹிடன் அஜெண்டா. சாதாரணமெல்லாம் கிடையாது. இந்த 5 விழுக்காடு இருக்கிறதே அது நஞ்சு கலந்திருக்கிற உழைக்கிற மக்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே தான் இது அரசியல் சாசனத்துக்கே விரோதமானு சொல்கிறோம். இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். சரிப்பா, சொல்லிட்டீங்க, யாருமே சொல்ல வேணாம், சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறார்? சந்திரசூட், இந்த சட்டங்களெல்லாம் நல்ல சட்டங்கள் தான்ட்டார் அவர். ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸு எவ்வளவோ முற்போக்கு பேசுகிறார், ஜோகிரசிகளை பேசுகிறாரு, ஓர்ணச்சேர்க்கையில் பேசுகிறாரு, ஐயப்பன் கோவிலில் பேசுகிறாரு, எல்லாம் பாராட்டு. சப் கிளாசிஃபிகேஷன், உள் ஒதுக்கீடு, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கும் உள் ஒதுக்கீடு கொடுக்குற நான் பாராட்டுறேன். ஆனால் நீ இந்த சட்டத்தில் மட்டும் நீ எப்படி நீயே இந்த 3 சட்டத்தையும் சரின்னு சொன்ன? இதுதான் நீங்கள் பார்க்கணும். இன்னும் சுப்ரீம் கோர்ட் நீதி வழங்குறாங்க. எந்த வர்க்கம் ஆளுகிறதோ அந்த வர்க்கத்துக்கு நலனுக்காகத்தான் இது இருக்க முடியுமே தவிர பெரிய காவல்துறையும் நீதிமன்றமும் மக்களுக்காக இருக்க முடியாது. நான் இந்த நிகழ்வுகளை பங்கேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், உற்சாகம் அடைகின்றேன். என்று கேட்டால், நான் வழக்கறிஞராக இதே சென்னை மாநகரத்திலே அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே ஒரு முழுநேர ஊழியராக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவன். நான் பாலன் இல்லத்திலே தியாகராக இருக்கக்கூடிய செவாலிய சிவாஜியுடைய அந்த இல்லத்திலே தான் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலே முழுநேர ஊழியராக நான் மாணவர் பெருமன்றத்திலே என்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவன். அப்போது இந்த தாம்பரம் கிறிஸ்டியன் கல்லூரியிலே மாணவர் பெருமன்றத்தை அமைப்பிற்காக வந்தவன். இன்றைக்கு ஏறக்குறைய அப்போது இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்திற்காக வித்திட்டு இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள், டிஐ சைக்கிள் ஆகட்டும், எம்ஆர்எஃப் ஆகட்டும், மற்றும் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலே தோழர்களோடு சேர்ந்து நான் பணியாற்றியவன். தோழர் சிந்தன், குசேலர், தோழர் கேடிகே தங்கமணி, ஏஎம் கோபு போன்றவர்களோடு மாணவர் பெருமன்றத்திற்காக நான் வசூல் செய்வதற்காக நான் வருவேன். நான் வழக்கறிஞராக படித்து முடித்த பின்னால் ஒரு தொழிற்சங்கவாதியாகத்தான் வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் இந்த சென்னை போன்றிருக்க நகரத்தில் தனியாக பொருளாதார ரீதியாக வந்திருக்க முடியாத காரணத்தினால் என்னுடைய சொந்த ஊருக்கு போனேன். எனது சொந்த ஊர் பவானி, ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பகுதி. அந்த பகுதியிலிருந்து தான் ஒரு வழக்கறிஞராக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி, நான் இருக்கிற பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிற பகுதி. அது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்காக, ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்காக வழக்கு நடத்த துவங்கி, பவானியிலே ஜமக்கால தொழிலாளர்கள், ஈரோட்டிலே தூய்மைப்படி தொழிலாளர்கள் என்று தொடங்கி தொழிலாளர்களுக்காகத்தான சங்கத்தில் நான் பணியாற்றினேன். அதற்காகவே வழக்கும் எனக்கு வந்தது. என்னுடைய இளம் வழக்கராக பணியாற்றி கொண்டிருக்கிற திருப்பூரில் இருக்கக்கூடிய உமர் கயாம், அன்றைக்கு 17 வயதை சார்ந்திருக்கிறவர். அவரோடு ஒரு 6 பேர், 3 பேர் இங்கே இருக்கக்கூடிய இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் 3 பேர். உமர் கயாம் ஒருவர், மீதி 3 பேர் ஈழத்தமிழர்கள். இந்த 6 பேரும் திருப்பூரிலே காகிதமில்ல தகரில் அங்கே இருக்கிற நொய்யல் ஆற்றில் கழிவுகளை எல்லாம் அங்கே இருக்கிற சாயப்பட்டறை முதலாளிகள் கலந்த போது அதை எதிர்த்து போராடிய தோழர்கள் 6 பேர் புரட்சிகர இளைஞர் மன்றத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் மீது திருப்பூரிலே தொடர்ந்து ஒரு 9 கொலை நடக்கிறது. மாதம் ஒரு கொலை. யார் செய்கிறான் என்றே தெரியாது. அடித்து
கீழே போடுவான், நகைகளை பிடுங்கிக் கொள்வான், பணத்தை கொள்வான், யாரென்றே தெரியாது. ஒரு பக்கத்திலே நம்முடைய புரட்சிகர இளைஞர்களை சார்ந்திருக்கிற தோழர்கள் சுவரட்டி விழுப்பார்கள். காவல்துறைக்கு எதிராக திருப்பூர் சாயப்பட்டறை முதலாளிக்கு எதிராக அங்கே சுவரட்டி ஒட்டுவார்கள். அந்த 9 கொலைகளுக்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள். அப்போதிருந்த அந்த காவல்துறை இந்த மக்கள் எதிர்ப்பை சமாளிப்பதற்காக இந்த 6 பேர் சுவரட்டி ஒட்ட போன தோழர்கள் மீது ஏறக்குறைய 9 கொலை வழக்கு திருப்பூர் நகரத்தில் மட்டும் புறங்கள் மட்டிலும், தாராபுரத்தில் 2 வழக்கு, 11 கொலை வழக்குகளை போட்டார்கள். அந்த கொலை வழக்கிலே முதல் குற்றம் சாட்டப்பட்டவர் உமர் கயாம். அவரை 17 நாட்கள் சிறையில் வைத்து ஸ்டேஷனில் வைத்து அடித்து நூறுக்கிலாக்க கட்டி தொங்க விட்டார்கள். அந்த 12 கொலைகளையும் 96ஆம் ஆண்டு 93 96ஆம் ஆண்டு வரை கோவையிலே ஒரு முக்கியமான அமர்வு வழக்காக போட்டு உச்சநீதிமன்றத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாரே பானுமதி அவர்கள், அப்போது மாவட்ட நீதிபதி, அவருடைய முன்னிலையிலே 40 நாட்கள் அந்த வழக்கை நடத்த சொன்னார்கள். அருமைத்தோழர் சங்கஸ்வரூபா அவர்கள் வருவதாக இருந்தார்கள், அவரால் வர இயலவில்லை. ஆகவே தவிர்க்க முடியாமல் நானும் இவருடைய இளம் வழக்கராக பணியாற்றிய பாலமுருகன், இப்போது பிஎஸ்சியுடைய தேசிய செயலாளர், அவருடைய கட்டளைக்கேற்ப நான் சென்றது வழக்கில் நடத்தினேன். அப்போது தோழர் கீவே பொன்னையன், இப்போது தன்னார்வ விவசாய தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான தோழர், அவரும் சக்திவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமை தோழர் திருப்பூர், இந்த 2 பேரும் தான் அந்த வழக்கை நடத்துவதற்கு தெருவாய் வசூல் எடுப்பன்றி அந்த வழக்கை ஏறக்குறைய 40 நாட்கள் நான் நடத்தினேன். பானுமதியா ஜட்ஜ் என்று சொன்னாலே அவரிடத்தில் ஒரு எஃப்ஐஆர் காப்பியும் டெட் பாடி இருந்தால் போதும், தண்டனை உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் அந்த வழக்கை எடுத்து நாங்கள் நடத்துகிற போது ஏறக்குறைய அந்த வழக்கினுடைய அடித்தளத்தையே அசைத்து பார்த்தோம். அந்த வழக்கில் போடப்பட்ட வழக்கே இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணி என்பது இந்திய நாட்டுடைய சட்டத்துக்கு எதிராக, அரசியல் சாசனத்துக்கு எதிராக ஒரு ஆயுதம் தாங்கிய புரட்சி நடத்துவதற்காக மார்க்ஸ் லெனினிய மாவோவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. ஆகவே அந்த ஆயுதங்களை வாங்குவதற்காக இவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லி 12 கொலை வழக்கில் போட்டார்கள். அந்த வழக்கில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த வழக்கை நாங்கள் நடத்தினோம். நான் பவானியில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து அப்போ பணியாற்றி கொண்டிருந்தவன். நான் அப்போது சென்று அந்த வழக்கை எடுத்து நடத்திய போது அந்த வழக்கினுடைய அடித்தளத்தை உண்மையை புரிஞ்சேன்னா, ஏற்கனவே நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலே முடிவாக பணியாற்றியவன். ஆகவே வழக்கு நடத்துவது என்பது ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. எதையுமே எப்படி ஆய்ந்து பார்ப்பது என்பது இயற்கைகள் தட்டு கொடுத்திருக்கிற ஒன்று. அந்த அடிப்படையிலே அந்த வழக்கிலே எப்படி அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டது என்பதை சாட்சிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக உடைத்து இறுதியிலே நம்ப மாட்டீர்கள் பல பேர், இந்த தோழகன் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு வெறும் விடுதலை மட்டுமல்ல. எப்பொழுதுமே நீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரிக்கிற போது அரசு அந்த வழக்கை ஐயந்திரிபுர நிரூபிக்கவில்லை என்று சொல்லி தள்ளுபடி செய்வார்கள். ஆனால் அந்த வழக்கு அப்படி அல்ல. 12 கொலை வழக்குகளிலேயும் போடப்பட்டிருக்கிற வழக்கு பொய் வழக்கு என்று சொல்லி தீர்மானித்து விடுதலை செய்தார்கள். அதுதான் எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது. அது மட்டுமல்ல, அந்த வழக்கை தீர்ப்பை சொல்கிற போது தோழர்கள் உடனே துண்டறிக்கை போட்டு விட்டார்கள். நம்ம தோழர்கள் தெரியுமில்ல, தோற்றுவிட்டால் இது பூர்சுவா நீதிமன்றம் மட்டும் உடனே ஒரு தீர்மானம் நான் போடுவேன். நம்ம அதே போல் நீதி வென்று விட்டது என்று சொல்லி ஒரு சூரட்டியை போட்டு நீதிமன்றத்துக்குள்ளே விசாரித்து விட்டார்கள். காவல்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் ராகவாச்சார் என்று சொல்லக்கூடியவ மார்ச் பாஸ் பண்ணுறான், ஃப்ளாக் மார்ச் நடத்துகிறான், தூக்கு தண்டனை கிடைக்கும். ஆகவே ஃப்ளாக் மார்ச் நடத்துகிறாரு அங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர். மறுபக்கலே விடுதலை செய்யப்பட்டு விட்டது. உடனே அந்த அரசு வழக்கறிஞர் போட்டார், இந்த குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற 6 பேர் தீவிரவாத இயக்கத்தை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பே ஏற்கனவே வெளியாகிவிட்டது, ஆகவேதான் துண்டறிக்கை போட்டார்கள் என்று போட்டு விட்டார்கள். உடனே அப்போது அந்த நீதிபதி என்னை வந்து அழைத்தார்கள். அப்போது ஏன் இப்படியெல்லாம் செய்யலன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் சிபிஐயில் இருக்கிறவன், தோழர்கள் வந்து முற்போக இன்றைக்கு புரட்சிகர இளைஞர்களுக்கு சார்ந்தவர்கள், அவருடைய தத்துவம் என்பது என்னுடைய 2 பேருடைய தத்துவத்தின் அடிப்படை ஒன்று தான். பாதையிலே சில விஷயத்தில் அவங்க கொஞ்சம் புரட்சிகரமாக இருப்பார்கள். ஆகவே நான் இந்த வழக்கை எனக்கு காரில் வந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு பெட்ரோல் போடணும், மத்தியானம் சாப்பிடணும், இது 2க்கு தோழர்கள் வசூல் பண்ணி கொடுப்பாங்க, அதை தவிர சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்படி வந்து இதுக்காக ஒரு பதில் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க. பதில் அப்போ அந்த பதில் எழுதி கொடுத்தேன். 3½ ஆண்டு காலம் காரக்கரகத்திலே பிணை கூட கிடைக்காமல்
NSA போடப்பட்ட தோழர்கள் எப்படி ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற முடியும்? ஆகவே அவர்களுடைய தோழர்கள் போட்டது என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை. நீதிமன்றத்திற்குள்ளே கொடுத்தது வேணால் தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். பானுமதி அம்மா அதை ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், நீங்கள் தயவு செய்து இனி ஒரு முறை காவல்துறை இப்படிப்பட்ட தோழர்கள் மீது பொய் வழக்கு போடக்கூடாது என்று சொல்லி துண்டறிக்கை போடுங்கள், என் பேரை மட்டும் போட வேண்டாம்னு சொன்னாங்க. அதுதான் அன்றைக்கு இந்த அமைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன். அதற்கு பின்னால் பல வழக்கில் நான் எங்கள் பகுதியில் நடத்தியிருக்கிற போராமே இன்றைக்கு நான் பார்க்கிறேன். இந்த சென்னை மாநகரத்தில் சென்னை புற்றிலிருக்கிற புறநகர பகுதிகளெல்லாம் உழைக்கிற மக்களை திரட்டி இருக்கிற அற்புதமான தோழரை நான் பார்க்கின்றேன். உங்களுக்கு நான் உண்மையிலேயே வீர வணக்கம் செலுத்துகிறேன். காரணம், தொழிலாளி வர்க்கம்தான் முன்னேறிய வர்க்கம்கிறார் மார்க்ஸ். அட்வான்ஸ்டு ஒர்க்கிங் கிளாஸ், த ப்ராலெட்டேரியட் இஸ் அட்வான்ஸ்டு ஒர்க்கிங் கிளாஸ். இழப்பதற்கு ஏதுமில்லாதவன், தான் வைத்திருக்கிற உழைப்பை ஒரு பண்டமாக விற்கிறவன். ஆகவேதான் இழப்பதற்கு ஏதுமில்லாத தொழிலாளி என்று மார்க்ஸ் சொன்னார். அது இன்றைக்கு இருக்கிற கட்டம் மாறி இருக்கிறது. மார்க்ஸ் அந்த காலத்தில் அப்போதுதான் புரட்சி, தொழில் புரட்சி வெடித்திருக்கிற காலம் இது. முதலாளித்துவத்தின் கருப்பையிலிருந்து உழைக்கிற வர்க்கம் வந்ததாக கூறுகிறோம். எந்த வர்க்கம் தன்னை குழி தோண்டி புதைக்குமோ அந்த உழைக்கிற வர்க்கம் தான் அன்றைக்கு பிறந்து முளைத்து கொண்டிருக்கிற காலம் இது. முதலாளித்துவம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலம் இது. அப்போது மார்க்ஸ் இவர்களை பற்றியெல்லாம் ஆய்வு செய்த போது இந்த தொழிலாளி வர்க்கத்தை பற்றி ஏன் நாம் முன்னேறி வர்க்கம் என்று சொல்கிறோம், அதற்கான காரணத்தை சொன்னான். இவர்கள்தான் உழைப்பு செலுத்தி உற்பத்தியை உண்டுபடுகிறார்கள். மனித சமூகத்தினுடைய அடிப்படையே இந்த பிரபஞ்சத்தின் சூரிய குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பூமி பந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பல்லுயிருக்கு பின்னால் தோன்றியிருக்கிற உயிரினங்கள், அதில் தோன்றியிருக்கிற மிருகங்கள், அந்த மிருகங்களுக்கு இடையிலே மனித இனம் என்பது எப்படி தோன்றியது என்பதை வரலாற்றிலே சார்லஸ் டார்வின் சொன்னான். அதற்கு பின்னால் உயிர்கள் தோன்றின, பல்லுயிர்கள் தோன்றின, அதில் மனித குலம் மட்டும் எப்படி வந்தது, மனித சமூகத்துக்கு மட்டும் இருக்கிற உண்மையான வேறுபாடு என்ன? நான் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சை நூற்றுக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒளிபெருக்கியை எப்படி உண்டானது? என் முன்னிருக்கிற மேசை எப்படி மரத்திலே காய்த்ததா? நான் போட்டிருக்கிற சட்டைக்கு பின்னால் இருக்கிற பருத்தியை விளைவித்தது யார்? 1 கோடி ரூபாயை கொண்டு வந்து மேடையில் வைத்துவிட்டு இந்த இங்கே இருக்கிற சட்டை வா என்றால் வந்துவிடுமா? உழைப்பு செலுத்தி உற்பத்தி கருவி கொண்டு உற்பத்தி செய்கிறான் மனிதன். ஆகவே உற்பத்தி, பொருள் உற்பத்தி தான் மனித சமூகத்தை அடிப்படை என்று சொன்னார் கார்ல் மார்க்ஸ். மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி என்று சொன்னான். அந்த மனித உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் உற்பத்தி கொண்டிருக்கிற சமூகம் தான் அது புராதன காலமாய் அடிமை சமூகமாய் நிலவுடைமை அமைப்பாய் இன்றைக்கு தொழிற்சாலைகள் வந்த பின்னால் அது பிரம்மாண்டமாக மாறி விஞ்ஞான தொழில்நுட்பமும் தகவல்நுட்பமும் சேர்ந்து இன்றைக்கு உழைப்பு என்பது உடல் மட்டுமல்ல, அவனுடைய உழைப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மாறி இருக்கிற ஒரு உழைப்பு இன்றைக்கு நவீனத்தில் பார்க்கிறோம். மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் இருந்த தொழிலாளி அல்ல இன்றைக்கு இருக்கிற தொழிலாளி. அவன் இழப்பதற்கு ஏதுமில்லாதவன். இன்றைக்கு தொழிலாளிக்கு இழப்பதற்கு ஸ்கூட்டர் உண்டு, எல்லா சொத்து உண்டு, எல்லாம் உண்டு. அவருடைய கிளாஸ் கேரக்டர் என்பதை இன்றைக்கு மாறி இருக்கிற காலத்தில் இந்த தொழிலாளி வர்க்கம் எப்படி பார்த்தாலும் இந்த சமூகத்தை முன்னேற்றி கொண்டு போகவன் யாருடைய கேட்டால் உழைப்பாளியாகத்தான் இருக்க முடியும். ஆனால் தன்னை விடுவித்துக் கொண்டே இதர ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய அடிமைத்தலையை விடுக்க வேண்டுமென் உழைக்கிற வர்க்கம் என்பதை மார்க்சும் லெனினும் எழுதி வைத்துவிட்டு போனார்கள். அதைத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ கூட்டங்களை நான் பேசுவேன். இன்றைக்கு காலையில் கூட நான் அகில இந்திய ஒரு ஜூம் பேஜில் பேசினேன். இந்தியா முழுக்க கேட்டால் இந்த 3 சட்டங்களை பற்றி பேசினார்கள். நேற்று நான் மதுரையில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிற கோபால் கபடியோடு, வழக்கறிஞர் லஜபதி ராயோடு, ஹென்ரி டிபேனோடு மதுரையில் நான் பேசினேன். தமிழ்நாடு முழுக்க நான் பேசுவேன். ஆனால் எந்த இடத்துல பேசினாலும் அங்கே வழக்கறிஞர்கள் இருப்பார்கள். ஆனால் எந்த வர்க்கம் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டுமோ அந்த வர்க்கம் கையில் எடுத்தால் மட்டும்தான் அதற்கு ஒரு புரட்சிகரமான மாற்றம் ஏற்படும் என்பதை உணர்வுமாக உணர்ந்திருக்கிறவன் நான். ஆகவே அதை அற்புதமாக இந்த இடத்தில் நான் பார்க்கின்றேன். நம்முடைய தோழர்கள் எவ்வளவு அற்புதமாக மாணவர்களும் இளைஞர்களும் பெண் தோழர்களும் அது மட்டும் உழைக்கிற மக்களை திரட்டி வந்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மையான ஒரு புரட்சிகரமான இயக்கமாக நான் இன்றைக்கு பார்க்கின்றேன். என்னென்னு கேட்டால், இந்த 3 சட்டத்தை பற்றி நான் சுருக்கமாக பேசுவதற்கு முன்னால்
ஒரு பின்னணியை கொடுக்க வேண்டும் நான் விரும்புகின்றேன். தோழர்களுக்கு ஆளுமை மிக்க தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே நான் கிளாஸ்லாம் நான் எடுக்க வரல, எடுக்கிறதுக்கு தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரை மார்க்ஸ் வாழ்ந்த காலத்திலே மேற்கத்திய நாடுகள் பார்த்திருக்கக்கூடிய வரலாற்றியல் பொருள்வாதம் என்பது வேறு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருள் உற்பத்தி முறை என்பது வேறு. ஆகவேதான் காரணம் மார்க்ஸ் இதை ஏசியாட்டிக் போர்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று சொன்னான், ஆசிய உற்பத்தி முறை என்று சொன்னான். இங்கே நிலம் பொதுவாக இருந்தது. புத்தர் காலத்திலே நிலம் பொதுவானது, யார் வேண்டுமானாலும் நிலத்தை ஓட்டலாம். ஓட்டுகிறவனுக்கு மேல்வாரம் அங்கிருக்கிற ஜமீன்தாருக்கு அரசுக்கு கொடுக்க வேண்டும். குடிவாரம் மேல்வாரம் இருந்தது, நிலம் பொதுவாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை ஆசிய உற்பத்தி முறை என்று சொன்னால், இங்கே எப்படி சாதிய அமைப்பு என்பது வர்க்க அமைப்பை பற்றி மார்க்சிசம் கூறுகிறது. தொழிலாளி வர்க்கம் இதுவரை நடந்து வந்திருக்கிற போராட்டத்துமே வர்க்கத்தின் போராட்டம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல் வரி. ஆகவே வர்க்க போராட்டத்துடைய வரலாறை கொண்டிருக்கிற சமூகத்தில் இந்தியாவில் ஆசியாவில் மட்டும்தான் ஆசிய உற்பத்தி முறை இருந்தது. இங்கே வர்க்கத்தோடு வர்ணமும் கலந்திருக்கிறது. அருமை தோழர்கள் அற்புதமான பாட்டிலே சொன்னார்கள். பார்ப்பனியம், ஆரியம், வேத காலத்தில் இருக்கிற தத்துவம் எப்படி இங்கு உருவானது, இந்த சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து எப்படி சாதி என்பது புகுத்தப்பட்டது, வர்ணம் இங்கே உருவானது எப்படி, நால் வர்ணம் என்றும் அவர்கள் என்று பிரிக்கப்பட்டது எல்லாம் மார்க்சுக்கு கிடைத்திருக்கிற தகவலை வைத்துக் கொண்டு சொன்னார். ஆனால் இந்த மண்ணிலே இவர்களை பற்றிய மாபெரும் ஆய்வு செய்த பெருமை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு உண்டு, பெரியாருக்கு உண்டு, அதே போல் எத்தனையோ தோழர்களுக்கு உண்டு. அதை மார்க்சியத்தோடு கலந்து மக்களிடையே பரப்பக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு பார்க்கிறேன். ஆகவே தான் இவங்களை சேர்த்து பார்க்கிறோம். அப்போ இந்த 3 சட்டங்களை பற்றி பேசுகிற போது அமித்ஷா 2020ஆம் ஆண்டு உலகமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடைக்கிறது, லாக்டவுன் போட்டான். அப்போ தொழிலாளிகள் வேலைக்கு போக முடியாது. வடநாட்டு தொழிலாளிகள் வந்து டெல்லியில் இருக்கிற தொழிலாளிகள் நடந்து போகிறான் வீட்டுக்கு, பசியினாலே நாய்க்கறியை சாப்பிட்றான். தண்டவாளத்திலே படுத்திருந்த மீது ரயில் ஏறி சாகடிக்கிறது. ஒரு பக்கத்திலே தொழிலாளிகள் வந்து அப்படியே என்ன செய்வது என்று நடந்து கிடைக்கிறார். அப்போது ஒரு தொழிற்சங்க தலைவர் வந்து வழக்கு போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். இந்த மாதிரி வடமாநிலத்தில் புலம்பெயர்ந்திருக்கிற தொழிலாளிகள் பூராமே நாடு முழுக்க கொந்தளித்து வீட்டுக்கு போக முடியாமல் இருக்கிற போது வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்ட போது உச்சநீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது. அன்றைக்கு கேட்பாரட்டு கிடக்கிறது, உழைக்கிற வர்க்கத்தை கேட்பாட்டு கிடைக்க செய்தார்கள். அன்றைக்கு இந்த தொழிலாளி வர்க்கம் இந்த சமூகத்தை விடுவித்து ஒரு பொது உடைமை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணை பொறுத்தவரையிலும் இந்த மண்ணுக்கு ஏற்பிருக்கிற வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் வர்க்கமும் வர்ணமும் இணைந்திருக்கிற ஒன்றை என்பதை தோழர்கள் இங்கே எனக்கு முன்னாலே பாட்டின் வாயிலாகவும் பேச்சின் மூலமாகவும் எடுத்து காட்டினார்கள். ஆகவே இந்த 3 சட்டங்கள் அமித்ஷா கூறினான். அமித்ஷா யாரு? அமித்ஷாவே இந்த மக்கள் விரோதி. அவன் அது மட்டுமல்ல, அவருடைய இந்துத்துவ வெறிபிடித்திருக்கிற கும்பலுடைய தலைவர் அவர். இது நான் இங்கே மட்டுமல்ல, நீதிமன்றத்திலே பேசுவேன் நான். ஏன்னா நீ யார் அவர்? அமித்ஷா சரியான முறையிலே விசாரிக்கப்பட்டிருந்தால், சொராபதியின் வழக்கிலே விசாரிக்கப்பட்டிருந்தால் 2002ஆம் நடந்திருக்கிற ஒரு ஜெனோசைட், 2000 மக்களை குஜராத்திலே கொன்று குவித்தார்களே, அது ஒரு சரியான ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை. அதை செய்தவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும். அந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை. சொராபதியின் வழக்கு விசாரிக்கப்படவில்லை. நீதிபதியே சாகடிக்கப்பட்டான், லோதா. ஆக இன்றைக்கு இந்த 2 பேரும் தான் இந்தியாவுடைய முதல் தேச விரோதிகள் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். இது 2 பேரும் தான் இந்தியாவையே மாற்றி அப்படி தலைகளாக்கி உலகத்தில் வந்து 2024க்கு அப்புறம் 48 ஒரு இந்தியா வளர்ந்த நாடாக மாற்றப் போகிறாராம் போறாமே என்று சொல்லி இந்த சட்டத்தை கொண்டாடுறான். என்னன்னு, இது ஆங்கிலேய காலனி ஆதிக்க சட்டம், இது தண்டிக்கிற சட்டம் இது. ஆகவே தண்டிக்கிற காலனி ஆதிக்க சட்டத்துக்கு எதிராக இந்திய தன்மை கொண்டிருக்கிற நீதியை வழங்குகிற விரைந்து வழங்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வரப் போகிறோம் என்று சொல்லித்தான் இந்த 3 சட்டத்திற்காக ஒரு குழு போட்டானுங்க. அந்த குழுவே ஜனநாயக விரோதமானது. அந்த குழுவிலே ராம் ஜெத்மலானிய மகன் மகேஷ் ஜெத்மலானிங்கிற ஒரு வழக்கறிஞர் தான் இருந்தார். மற்ற புற அகாடமிஷியன்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், பேராசிரியர் தான். அதை அப்படிதான் நாம் பேசவே முடியல. அந்த சட்டத்தை 3வது முறையாக ஆட்சிக்கு வந்த பின்னால் அவனுக்கு திமிர் என்ன, பிஜேபிக்கு 400 சீட்டு வருவான்றதான்.
400 சீட்டு வந்தால் எள்ளி நகையாடினா மோடி எதிர்கட்சியை பார்த்து. உங்களுக்கெல்லாம் கேலரியில் இல்லை இடம் கிடைக்குமான்னு பாருங்கண்ணா. என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிர்கட்சியால் நீங்கள் உட்கார முடியாது. ஏன்னா 400 சீட்டு எங்களுக்கே வந்துடுமே 543. ஆகவே we can see the only the galleries என்று சொன்னா மோடி. ஆனால் நல்ல வேலை மக்கள் நம்மை போன்றிருக்கிற அமைப்புகள், அதுவும் தேர்தல் பாதையை விமர்சிக்கிற அமைப்புகள், ஒரு பாசிசம் எப்படி சூழ்குண்டு இன்றைக்கு உருவான பின்னால் முதலாளித்துவத்திற்கு உச்சகட்டமான மாரிபண்ட் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படி சொன்னார். அந்த அடிப்படையில் பாசிசம் உருவான பின்னால் உலகத்து மக்கள் எதிர்க்க வேண்டிய பாசிசத்துக்கு எதிராக ஒன்றுபட்டிருந்த காரணத்தினால் தமிழகத்திலே சிறப்பான ஒரு அமைப்பை கட்டமைத்த காரணத்தினால் 40 சீட்டுகளிலேயும் இன்றைக்கு பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு ஒரு புதிய அமைப்பு வந்து நான் பார்க்கிறோம். ஆனால் நான் சொல்றது காரணம், 40 சீட்டு வந்தாச்சு. ஆனால் டெல்லி ஜந்தர் மந்திரிலே போராடுகிறோம். நம்ம தோழர்கள்லாம் வந்திருந்தாங்க போறாமே. அன்றைக்கு 28 எம்பிக்கள் வந்தாங்க. பீகாரில் 2 பேர் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் எம்பிக்கள் வந்தாங்க. 2 பேரும் வந்தாங்க. சாதாரணமாக ஒரு ஆட்டோவில் வந்து பேசிட்டு போனாங்க. போகிற தோழர் வந்தாங்க 28 எம்பிக்கள் வந்தாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் பார்க்குறோம், திருமாவளவன் மட்டும்தான் இந்த பிரச்சனை எடுத்து பேசினாரே தவிர மற்றவங்க பேசலை. தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் பல பேர் பார்க்குறேன் பேசலை. ஏன்? ஒரு நபர் கமிஷன் பேர் சத்யநாராயண ஜட்ஜை போட்டால் முடிஞ்சு போயிருமா? நீங்கள் திரும்ப பெருன்னு சொல்லி முழக்கம் வச்சா போயிருமா? பாசிஸ்டுகள் யார் என்பதற்கு முன்னுதாரணம் ஜெர்மனியில் உருவான பாசிசத்தை நாம் பார்க்கின்றோம். நாசிகளும் பாசிஸ்டுகளும் எப்படி ஒரு மண்ணிலே கை வைப்பார்கள், அந்த மண்ணில் இருக்கிற இளைஞர்களை கவருவார்கள், தேசியம் பேசுவார்கள், சோசியலிசம் பேசுவார்கள். ஆனால் அவர் இலக்கு என்பது யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த யூதர்களை எப்படி கொண்டு குவித்தார்கள் என்பதையெல்லாம் உலகம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்திய பாசிசம் என்பது ஜெர்மானிய பாசிசத்தை காட்டிலும் கொடியது. அவன் யூத இனத்தை மட்டும்தான் கொன்று குவித்தான் கொடூரமாக. நூரம்பர்க் விசாரணையிலே பார்க்கிறோம். அப்படியே பெருமையோடு பேசுகிறான், ஜெர்மானியனை நியாயப்படுத்துகிறான். ஆனால் இந்திய பாசிசம் இருக்கிறதே, அது கார்பரேட்டோடு கைகோர்த்து கொண்டிருக்கிற காவி பாசிசம். இது உன் வீட்டுக்குள்ளே புகுந்து போய் நீ சாப்பிடுகிற உணவை பார்க்கிறான், நீ போடுகிற உடையை தீர்மானிக்கிறான். இது ஜெர்மானிய பாசிசத்தை காட்டிலும் கொடிய பாசிசம் இது. ஆகவே இதை எதிர்க்கிற வலிமை என்பது எப்படி என்று கேட்டால், அதை சரியாக புரிந்து கொள்ளும் போது தான் முடியும். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இந்தியாவுடைய பாசிசத்தை எதிர்ப்பதற்கு 1925ஆம் ஆண்டு தான் இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் இயக்கம் கான்பூரிலே துவக்கப்பட்டது, சிங்காரவேலர் தலைமையிலே. அதே ஆண்டிலே தான் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் ஈரோட்டிலே துவக்கப்பட்டது. அதே ஆண்டிலே தான் நாக்பூரிலே RSS இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த மூன்றும் தோன்றிய ஆண்டு ஏறக்குறைய 100 ஆண்டை தொடப்போகிறது. இந்த மண்ணுக்காக உழைக்கிற மக்கள் போராடி பெற்றிருக்கிற உரிமைகள் சாதாரணமான ஒன்று அல்ல. துப்பாக்கி குண்டுக்கும் குண்டாந்தடிக்கும் ரத்தத்தை வீராக்கி கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வீர வரலாறு ஒன்று உழைக்கிற மக்களுக்கு. ஆனால் இந்த தேசத்தில் இன்றைக்கு வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்திய மக்களுக்கு எதிராக சுதந்திரமே கூடாது என்றான். சுதந்திரம் இந்தியாவுக்கு கூட என்று அறிவித்தான். அது மட்டுமல்ல, கோல்வால்கர் அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்ற புத்தகத்தில் எழுதுகிறான், மக்களை பார்த்து, இந்து மக்களே உங்களுடைய சக்திகளை வீணாக்காதீர்கள், உங்கள் சக்திகளை ஒன்றுபடுத்தி வையுங்கள். யாருக்கு எதிராக? இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக ஒன்றுபடுத்தி வையுங்கள். நாம் எதிர்க்க வேண்டிய சக்தியை இந்த மூன்றும் தான் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரனுக்கு பயங்கரமாக ஆதரவு தெரிவித்தவன், சுதந்திரம் கூடாது என்றவன், தேசிய கொடியை ஏற்றப்படுத்தவன், எல்லாவற்றை காட்டிலும் இந்தியா என்பது இந்து நாடு, இந்து ராஷ்டிரம், அகண்ட பாரதம் என்று சொன்னவன் தான் அன்றைக்கு இருக்கிற RSS. அந்த RSS உடைய முகமூடி தான் பிஜேபி. ஆகவே அவனுக்கு இந்தியாவை பாகிஸ்தான் பிரிந்து போன பின்னால் இந்தியா இந்து நாடு என்று அறிவிக்கும் என்று சொன்னார் KM முன்ஷி அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிர்ணய குழுவிலே. ஏனென்றால் பாகிஸ்தான் பிரிந்து போய்விட்டது ஜிந்தாவோடு. ஆகவே இந்த நாடு இந்துக்களின் நாடு என்று சொல்லவன் KM முன்ஷி. அதற்கு எதிராக ஜவஹர்லால் நேருவும் அம்பேத்கரும் காந்தியும் சொன்னார்கள், இந்த நாடு என்பது ஒரு இந்து மதத்துக்கு உட்பட்ட நாடு அல்ல, இங்கு பிறந்திருக்கிற அத்தனை பேருமே இந்திய மக்கள் என்பதை அடித்து பேசி உருவாக்கப்பட்ட நாடுதான் இந்தியா என்ற நாடு. ஆகவே தான் we the people of India என்ற வார்த்தையை போட்டார்.
பீப்புள் என்ற வார்த்தையை போடுவதற்கே 2 நாட்கள் பேசினார்கள் அந்த அன்றைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். அது மட்டுமா, பாரத் என்ற வார்த்தை வருகிறது. இந்தியா தட் இஸ் பாரத் என்று சொன்னானே தவிர பாரத் என்று சொல்லவில்லை. பாரத் என்ற வார்த்தையை நீ பார்க்கிறோம், அப்படியே ஊடுருவான். ஃபேசிசம் வாஸ் கிரீப்பிங் இன் இந்தியன் சொசைட்டி நாம் சொன்னோம். இந்தியாவுக்குள் ஊடுருவி கொண்டிருக்கிறது ஃபேசிசம் சொன்னோம். அப்படியே மெல்ல 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 அவன் ஒவ்வொன்றா தொக்குனான். எப்படி இந்தியாவில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் சாசனம் என்பது அது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளைப் போல விடுதலை இயக்கத்தை தலைமை தாங்கியது கம்யூனிஸ்டுகள் அல்ல. கிழக்கு ஐரோப்பாவிலே ஜெர்மனி, செக்கோஸ்லோவாக்கியா, போலந்து போன்றிருக்கிற கிழக்கு நாடுகள் போராவற்றிலுமே தேசிய விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கியது கம்யூனிஸ்டுகள். ஆகவே அங்கே ஆட்சிப்படத்திலே இருந்து கொண்டு அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிப்படை கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது. இங்கே அப்படி அல்ல. இங்கே 1885ஆம் ஆண்டே காங்கிரஸ் என்ற இயக்கத்தை ஆக்டேவியஸ் ஹியூமன் சொல்லக்கூடிய ஆங்கிலேயன் துவக்கினான். இங்கே கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றுவதற்கு 44 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு பூர்சுவா இயக்கம் தலைமை தாங்கியது இந்தியாவுக்கு. ஆகவே இங்கே தலைமை தாங்கி இருக்கிற படை என்பது அது காங்கிரஸ் ஆக இருந்தது. போரிட்டார்கள். பகத்சிங்குடைய தியாகத்தையோ, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய தியாகத்தையோ, காமகட்டு மாறையோ, காதர் கட்சியினுடைய இயக்கத்தையோ, இந்தியா முழுக்க இருக்கிற உழைக்கக்கூடிய தியாகத்தை நாம் குறைத்து விட முடியாது. ஆனால் தலைமை பொறுப்பேற்றவன் இங்கே ஒரு காங்கிரஸ் பேரியக்கமாக காந்தி தலைமை இருந்தது. ஆகவே 250 ஆண்டு காலத்துடைய பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்திருக்கிற போராட்ட வரலாறு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய வரலாறு என்பது. அதைத்தான் அம்பேத்கர் வைத்தார். அம்பேத்கருடைய அரசியல் நிர்ணய சபையிலே பேசுகிற போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய போராட்டம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற 300 ஆண்டு கால போராட்டம் மட்டுமல்ல, இது 2000 ஆண்டு காலமாய் நடந்து கொண்டிருக்கிற சமூக விடுதலை போராட்டம் என்று சொன்னான். அந்த போராட்டம் தான் ஊரும் சேரியுமாய் பிரிக்கப்பட்டு தலித்துகள், தீண்டத்தகாதவர்கள், பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு சொல்லக்கூடிய உலகத்திலே பார்க்க முடியாத ஒரு கொடூரத்தை இங்கே பார்த்தோம். நிறவெறி உண்டு, இனவெறி உண்டு, ஆனால் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு சொல்லக்கூடிய ஒரு தீண்டத்தகாத உலகத்திலே எங்குமே கிடையாது. அதை உருவாக்கியது பார்ப்பனியம், அதை உருவாக்கியது ஆரியம். ஆகவே நாம் உருவாக்கி இருக்கிற அரசியல் சாசனம் என்பது உழைக்கிற மக்கள் தலைமை நடத்துகிற போராட்டத்திலிருந்து வந்தது அல்ல, எல்லோருமே சேர்ந்த போராட்டம் தான். அவருடைய நம்முடைய இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்பது ஹெட்ரோஜினியஸ் சொல்லலாம். ஹெட்ரோஜினியஸ். இங்கே பிர்லாவும் வந்து போராடுகிறான், அவர் வீட்டில் தான் தங்குவார் காந்தி. குப்பனும் போராடுறான், தொழிலாளியும் போராடுறான், விவசாயி போராடுறான், ஆங்கில லண்டனுக்கு போய் படிச்சவனும் போராடுறான். எதற்கு போராடுறான்? முதலாளிக்கு பிர்லாவுக்கு தேவை என்னடா, மான்செஸ்டர்லேருந்து முதலாளி வந்து இங்கே இருக்கிற பருத்தி கொண்டு போய் நீ உற்பத்தி பண்ணி எனக்கு விற்பியா? இந்த மண்டல் நான் தான் சுரண்டுவேன். அவன் கேட்ட சுதந்திரம் வந்து அவன் சுரண்டதுக்கான சுதந்திரம். படித்தவனை கேட்டேன், எனக்கு வேலை வேணும். ஆக்டேவியஸ் ஹியூமுக்கு இங்கிருந்து மனு போடுறான். அதான் காங்கிரஸ் கட்சியே வேணுமதி எங்கேயே பிரபுவேன்னு சொல்லி மனு போட்டு எனக்கு வேலை கொடுன்னு கேட்டான். அதான் காங்கிரஸ் கட்சியோட துவக்கமே. அதுதான் அது 1919க்கு அப்புறம் தான், அக்டோபர் புரட்சிக்கு பின்பு தான் ஒரு தேச விடுதலை இயக்கமாக மாறுகிறது. இங்கே இருக்கிற தொழிலாளி, விவசாயிகள், தலித்துகள் மானத்தை கேட்குறான், என்னுடைய மாண்பை கேட்கிறான். சேரியில் உட்கார்ந்து கொண்டு உரிமையிட்டு கிடக்கிறவன், உழைக்கிறவனாக இருக்கிறானே அவன் கேட்கிற உரிமை வேறு. அதான் ஹெட்ரோஜினியஸ்னா, இது பன்முகைத்தன்மை கொண்டிருக்கிற ஒன்று. ஆகவே விடிவு சுதந்திரம் வேண்டும் என்று கேட்பதற்கு பல பேர்த்துக்கு பல விதமான கோரிக்கை இருந்துச்சு. இது எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் அரசியல் சாசனத்தை உருவாக்கினார்கள். அந்த அரசியல் சாசனம் இஸ் எ லிவிங் டாக்குமெண்ட் கேட்கிறார் வி.ஆர். கிருஷ்ணய்யர். அது ஒரு வாழுகிற ஆவணம். அது அந்த ஆவணத்தை எப்படி அமல்படுத்த வேண்டுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ இந்த 3 சட்டங்களை பற்றி பேசுவதற்கு இந்த நான் விளக்கத்தை கொடுப்பதற்கு காரணம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள் 1667 வந்து 1857களில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு வந்து கைமாறுகிறது. இனிமேல் இவனால் செய்ய முடியாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் ராஜ் ஏற்றுக்கொள்கிறது. மகாராணுடைய பொறுப்பில் ஆட்சி வருகிறது. அவன் வருகிற போது தான் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் 3 ப்ராவின்சஸ், பெங்கால் ப்ராவின்ஸ், மெட்ராஸ் ப்ராவின்ஸ், கல்கத்தா ப்ராவின்ஸ், இந்த 3 ப்ராவின்ஸையும் ஒருங்குபடுத்தி ஒரு நாடாக உருவாக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருந்த காரணம் அவன் சுரண்டணும். பிரிட்டிஷாருடைய எண்ணம் என்ன? இந்தியாவை சுரண்டுவதற்கு ஒரு நாடு உருவாக வேண்டும், ஒரு நாட்டுக்குரிய கல்வி உருவாக வேண்டும், நாட்டுக்குரிய சட்டம் உருவாக வேண்டும். அதுதான் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒன்று.
இந்த நீதி பரிபாலனம் என்று சொல்லுகிற போது அதிலே தண்டனையை பற்றி பேசக்கூடிய தண்டனை சட்டம், அதை எப்படி விசாரிப்பதற்கான ப்ரொசீஜர் லா, அதை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கான சாட்சி சட்டம், இந்த 3 சட்டத்தை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? இந்தியாவை ஒழுங்குபடுத்துவதற்காக. அமித்ஷா சொல்றாரு, இது காலனி ஆதிக்க சட்டத்தை முற்றாக எடுத்துவிட்டு இந்திய தன்மை கொண்டிருக்கிற நீதி வழங்குகிற ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்றாரு. இப்ப அதுக்கு பேர் என்ன சொன்னார்? எனக்கு வாயிலே நுழைய முடியலன்னு சொன்னார். ஒரு வடமொழி கலந்திருக்கிற, சான்ஸ்கிரிட் கலந்திருக்கிற இந்தி, அது சான்ஸ்கிரிட்டைஸ்ட் ஹிந்தின்னு சொல்றான் போறாவே. ஆர்டிகல் 348 348 கூறுகிறது, சட்டம் எப்பொழுதுமே இப்ப இருக்கிற சட்ட பிரகாரம் ஆங்கிலத்தில் தான் உருவாக்கப்படும் என்று சொல்லி சட்டமே சொல்லுது. ஆனால் சட்டத்துக்கு எதிராக வடமொழி கலந்திருக்கிற ஒரு இந்தியை கொண்டு வரான். அப்படி என்ன அர்த்தம்? அது ஒரு ஹிடன் அஜெண்டா. அது பிஜேபி என்ற முகமூடி அரசியல் கட்சிக்கு பின்னால் இருக்கிற RSS உடைய ஐடியாலஜி. அது அதைத்தான் இந்துராஷ்டிரமாக சொன்னான் கோல்வால்கர். அவன் சொன்னான், அதையே தான் கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்த பின்னால் முதல் முறை வரும்போது ஒரு மாதிரி சட்டம், 2ஆம் முறை வந்தபோது வேறு மாதிரி சட்டம், 3ஆம் முறை வரும்போது ஃபேசிஸ்டை கொண்டு வரதுக்கு என்னென்ன உண்டோ செய்ய ஆரம்பித்தான். அதுக்கு பின்னால் இருப்பது யாரு? காவியும் கார்பரேட்டும் என்பதை நான் பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன். இந்த பிரிட்டிஷ் கலோனியல் லான்னு சொன்னீங்களே, IPC ஆகட்டும், CRPC ஆகட்டும், சாட்சி சட்டமாகட்டும், இந்த 3மே பிரிட்டிஷ் தன்னுடைய வர்க்க நலனுக்காகத்தான் உருவாக்கினான். ஏன்னா அவனுக்கு நோக்கம் என்ன? இந்தியாவை சுரண்டணும், அது அவனுக்கு நோக்கம். ஆனாலும் கூட அதில் ஒரு முற்போக்கு தன்மை இருந்ததை இந்த இடத்துல பதிய வைக்க விரும்புகின்றேன். எப்படி இருக்க முடியும்? இந்தியாவில் பிரிட்டிஷ்கார் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டங்களுக்கு முன்பாக இருந்த சட்டம் என்னது? முகலாயர்கள் ஆண்டார்கள், ஆனால் அவர்கள் கிராமத்தில் கை வைக்கல. இங்கே ஆண்டு கொண்டிருந்த முடியரசர்கள், சின்ன சின்ன குறுமுடல மன்னர்கள்லாம் இருந்தா, எவன் இருந்தாலும் சரி, இந்த நாட்டின் கிராமத்தில் கோலோச்சியது மனுநீதி தான், மன்ஸ்கிரிப்ட் தான். மனுநீதி யாருடையது? பிறப்பால் உயர்ந்தவனுக்கு ஒரு சட்டம் நீதி, உழைக்கிற மக்களுக்கு ஒரு சட்டம், உழைக்கிற சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோறுன்னு பார்ப்புக்கு நீதினு சொன்னானே பாரதி. அதே போல் உழைக்காம உட்கார்ந்து திங்கக்கூடிய ஒரு கூட்டம் மேலே உட்காந்துருக்கிறான் பார்ப்பனன், அவன் கொலை செய்தால் மொட்டையடிச்சு அமிச்சா போதும், அதான் மனுநீதி. தீண்டத்தகாதவன் தலித்தாக பிறந்தவன் தொட்டா போதும், அவனை கையை வெட்டி அனுப்பணும். நீ படிச்சா உன்ற காதுல ஈயத்தை ஊத்து சொன்னான் மனுநீதி. ஒரு உயர் சாதிக்கார பார்ப்பனன் கொலை செய்தால் அவனுக்கு கொடுக்கிற நீதி வேற, தலித் ஒரு தவறு செய்தால் அவன் கொடுக்கிற நீதி வேறு. இந்த மனு நீதிக்கு எதிராக, இது மனு நீதி அல்ல, மனு அநீதி. இதற்கு எதிராகத்தான் இந்த IPCயும் CRPCயும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் முதலாக மனிதர்களை சமமாக பார்க்க வைத்தது. எப்படி? நீ பிரிட்டிஷ்காரன் அவன் கொலை செஞ்சாலும், அல்லது உயர் சாதின்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர் கொலை செய்தாலும், ஒரு தலித் கொலை செய்தாலும் 3 பேத்துக்கும் மர்டர்னா 302 பிரகாரம் 2 தண்டனை தான். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் லைஃப், நாடு கடத்துவார்கள், தூக்கு தண்டனை, வாழ்நாள் சிறை தான். யாருக்கு? ஒரே மாதிரி சமமான ஒன்று. இந்த அடிப்படையிலே ஒரு வர்ணபேதத்தை கொண்டிருந்த, ஏற்றத்தாழ்வை கொண்டிருந்த, மனிதநீதி அடிப்படையாக கொண்டிருந்த இந்தியாவில் அவன் ஒரு நாடா உருவாக்குறதுக்கு கொண்டு வந்தான். அவன் நோக்கம் வேற. ஆனாலும் கூட இதுல ஒரு செக்குலர் கேரக்டர் பார்க்கலாம். ஆகவே முதல்ல இந்தியாவுடைய 2000 ஆண்டு கால வர்ணாசிர தர்மத்தை உடைத்தது பெருமை என்பது இந்த 3 சட்டத்துக்கு உண்டு என்பதை பதிய வைக்கிறேன். ஆனாலும் கூட அவன் உருவானாவது கம்யூனிஸ்டுகள் உருவான போதே கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு, எத்தனை வழக்கு போட்டான், கான்ஸ்பிரசி கேஸ். செடிசன் பேசுறமே, இப்ப 124 ஏங்கிறமே. ஒரு தேசத்தை, அரசாங்கத்தை பற்றி செயல்பட்டா பத்தாது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எப்பயுமே சொல்றான், எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது ஒருத்தனை கொலை செய்யணும்ட்டு. ஆனா கொலை செய்வதற்கு எண்ணம் இருந்தா தப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டு. இட்ஸ் நாட் an offense. Intention is not an offense. எப்பயுமே அந்த இன்டென்ஷன் should be exhibited with over tactical. அது செயல்படுத்தப்பட வேண்டும், ஆக்டர்ஸ் பேசுகிறான். செயல்படுத்தப்படுகிற போதுதான் அது குற்றமாக மாறும் என்பது அடிப்படை விதி. ஆனால் பிரிட்டிஷ்கார காலத்தில் அப்படி அல்ல. இந்தியாவில் விடுதலை போராட்டம் வெற்றி பெற்ற விடுதலை பின்னால் ஜாலியன் வாலாக் வருது, ரவுலட் சட்டம் வருது, 124 ஏங்கிறத பூத்துறான். புகுத்தி என்ன சொல்றான்? அரசுக்கு எதிராக செயல்பட்டா போத தேவையில்லை, நினைச்சாலே போதும். ஃபீலிங் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஸ்டேட்டுக்கிறான். சாதாரண வார்த்தையா? ஃபீலிங்
நினைச்சாலே போதும். அப்படிப்பட்ட அந்த குற்றச்சாட்டின் பேர் தான் பாலகங்காதர திலகர் காந்தி விசாரிக்கப்பட்டார். ஆகவே 120 சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி பி என்கிற வார்த்தையும் அந்த செக்ஷனும் 124A ரவுலட் சட்டங்களும் எதற்காக வந்தன? உழைக்கிற மக்களை ஒடுக்குவதற்காக தெரிஞ்சுங்க. ஏதோ இந்த சட்டம் நம்ம பேசுகிறோம், இந்த ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் பிரிட்டிஷ்காரர் கொண்டு வந்தது தான், மெக்காலே கொண்டு வந்தது தான், ஸ்டீஃபன் ஜேம்ஸ் கொண்டு வந்தது தான். ஆனால் இந்தியாவிலே முதலாக சட்டத்தை உருவாக்கிய பெருமை உழைக்கிற வர்க்கத்துக்கு உண்டு என்பதை இந்த இடத்துல பதிய வைக்க விரும்புகிறேன். இதே பக்கிங்காம் கர்நாடிக் முன்னால 5 பேர் கூடி நின்னா இந்தியன் பீனல் கோட் 147 அன்லாஃபுல் அசெம்பிளி கைது பண்ணான். 5 பேர் கூடி நின்று இதே பக்கிங்காம் கர்நாடிக் பில்லுக்கு முன்னாலே திருவிக்கா இருப்பதற்கு அந்த முன்னாலே எல்லாம் 5 பேர் கூடி நின்னா போதும், ஐபிஎஸ்ல பிடிச்சி உள்ள போட்டான். அன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கிற இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் சொல்லக்கூடிய சட்டத்தை பெற்றதே உழைக்கிற மக்கள் தான். அதான் முதல் சட்டம் தெரிஞ்சுக்க. 1926 தொழிற்சங்க சட்டத்தை பெற்று கொடுத்தவனே உழைக்கிற வர்க்கம். 1923 ஒர்க்மன் காம்பன்சேஷன் ஆக்ட் அதான் ஃபர்ஸ்ட் வந்தது. தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கிற சட்டம் இருக்குது. அதைத்தான் எனக்கு முன்னால் பேசுகிற போது அருமையாக சொன்னார். 44 சட்டங்களை உடைத்து நாளாக்குறான். 240 நாள் ஃபேக்டரிக்குள்ள வேலை பண்ணா அவனை பர்மனெண்ட் ஆக்குன்னு சொல்றான் சுப்ரீம் கோர்ட்டு. 2 ஆண்டுகள் 2 கேலண்டர் வருஷத்தில் 450 நாள் வேலை பார்த்தா அந்த வேலை நிரந்தர பணி என்று சொன்னால் இஸ் டீம்டு டு பி பர்மனெண்ட் ஒர்க்கருக்கான சட்டம். இப்போ 1981 பர்மனெண்ட் ஸ்டேட்டஸ் ஒர்க்கர்ஸ் ஆக்டில் 50 பேருக்கு மேற்பட்டிருக்கிற தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளி 450 நாள் 2 கேலண்டர் வருஷம் தொடர்ச்சி வேலை பார்த்தா அவன் பர்மனெண்ட் எம்ப்ளாயை கருதப்பட வேண்டும்ன்றான். ஏன்னா பர்மனெண்ட் ஆனால் தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும், எல்லா உரிமையும் கிடைக்கும் போறாமே. ஆகவே எப்பயுமே ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிற போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தோழர்களுக்கெல்லாம் அதில் அனுபவப்பட்டிருக்கிற தோழர்கள் போலீஸ் அதாவது ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று நிலையான ஒன்று இருக்கும். உள்ளே பூந்தா அவன் ட்ரெயினி, அப்ரெண்டிஸ், டெம்பரரி, பதிலி அப்புறம் தான் பர்மனெண்ட் ஆக்குவான். இதற்காகத்தான் போராடி பெற்றிருக்கிறோம். நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இந்த சட்டங்கள் 3ஐயும் இன்னைக்கு சும்மா இதை மட்டும் பண்ணல. வந்த உடனே தொழிலாளி சட்டத்தை பூரா முடிச்சிட்டான், விவசாய சட்டத்தை பூரா சந்தேகம் மாற்றம் பண்ணான். இவைகளுக்கெல்லாம் கடைசியாக கொண்டு வருது எங்க? அதைத்தான் நம்முடைய புரட்சிகள் இந்த கூட்டத்தில் பார்க்கிறான். மிக தெளிவான பார்வையோடு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இறுதி என்ன பண்றான்? உழைக்கிற மக்கள் போராடினால், அறிவுஜீவிகள் போராடினால், ஆட்சிக்கராக போராடினால் அவர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கீங்க. ஆகவே நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். உங்களோடு நின்று போராடுவதில் எனக்கு பெருமை உண்டு. ஏன்னா கடைசியா இந்திய சுதந்திர போராட்டம் என்பது காந்திஜி தலைமை தாங்கினாரு, இந்தியாவை போற ஒன்றுபடுத்தாத சந்தேகமே கிடையாது. காந்தி என்ற மனிதன் ஒரு கிராமத்தில் இருக்கிற கடைகோடி மனிதனை கூட கொண்டு நிறுத்தினான் போராட்டத்தில். அதான் முக்கியம். தண்டி யாத்திரை நடத்தலாம். உப்புக்கு பல பேர் கிண்டல் பண்ணான். ஏடா உப்புக்கு போய் தண்டியா உப்பு காய்ச்சி சுதந்திரம் கிடைச்சவான்னு சொன்னான். ஆனால் இந்த தேசத்தில் இருக்கிற கடைகோடி மகன் கூட பயன்படுத்துகிற கஞ்சிக்கு உப்பு வேண்டும், உப்புக்கு வரி போட்டான். அப்ப இந்திய மக்களை திரட்டுவதிலே ஒரு மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு. அவரை காட்டிலும் மிகப்பெரிய புரட்சியாளர் அம்பேத்கர், சந்தேகமே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் சந்தேகமே கிடையாது, பகத்சிங் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த நாட்டு மக்களை ஒன்றுபடுத்துவதில் அவர் கிடைத்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் இன்றைக்கு பெற வேண்டும். அதைத்தான் இப்போ ஃபேசிஸ்டுக்காக ஒன்றுபட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறேன். இதை நான் சொல்றது காரணம் அருமையாக சொன்னாங்க. இந்த 3 சட்டங்களிலும் மாற்றமே கிடையாது. நாம சொல்லல, நிலைக்குழுவே சொல்லிட்டான், செலக்ட் கமிட்டியே சொல்லிட்டான். பார்லிமெண்ட் நான் 85 விழுக்காடு அப்படியே சட்டம் இருக்குது, எழுத்து மாறாம கமா மாறாம இருக்குது. அப்ப மாற்றப்பட்டது சாட்சி சட்டத்தில் கை வைக்கவே முடியல. காலாவதியாக போன 2 சட்டத்தை 6 சட்டத்தை நீக்கிறான், 6 பிரிவை நீக்கிறான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் சிஆர்பிசி அது 16 முறை திருத்தப்பட்டு 1898க்கு பிறகு 16 முறை திருத்தப்பட்ட லா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் 1973ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர நாட்டில் உருவாக்கப்பட்டிருப்பதான் சிஆர்பிசி. அது பிரிட்டிஷ் கலோனியல் லா அல்ல. இன்னைக்கு என்ன சொல்றான்? அதுவும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் சொல்றான். அவனுக்கு என்ன நோக்கம்? அவனுக்கு தேவை இந்து ராஷ்டிர சட்டம் வேணும். ஆகவே அதுக்கு ஒரு புதிய பேரு, அந்த பேர்ல வடமொழி, எல்லாமே ஹிடன் அஜெண்டா. இந்த நான் இன்னும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 விழுக்காடு தான் இதில் மாற்றம். உண்மையிலேயே 5 விழுக்காடு தான். இந்த 5 விழுக்காடு வெறும் காஸ்மெட்டிக் கலர் பல பேர் சொல்றாங்க. வெறும் இது வர்ணம் பூசப்பட்டிருக்கிற மாயாஜாலத்தினுடைய திருத்தம்ங்கிறான். ஆனால் மாயாஜால திருத்தம் மட்டுமல்ல,
செக்ஷன்ஸை மாற்றி போடுறது, சாப்டரை மாற்றி போடுறது என்பது மட்டுமல்ல, இந்த 5 விழுக்காடு என்பது தான் நஞ்சு கலந்திருக்கிற மாற்றம் என்பதை நாம் உணர வேண்டும். அது என்ன மாற்றம் சொன்னார்களே, ஏன்னா யுஏபிஏல போட்டுக்கிற பிரிவை கொண்டாந்து இதில் எப்படி சேர்த்துற? அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1967 1961ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அண்ணா பேசிய போது தமிழ்நாடு திராவிட நாடு பிரிக்கப்படும் என்று பேசினார். பிரிவினைவாதத்துக்கு எதிராக சட்டம் வேண்டும்படி சொல்லி கொண்டாந்தாங்க. நாகாலாந்திலே போராட்டம், மிசோரத்திலே போராட்டம். அந்த ஒரு நாட்டை விட்டு பிரிப்பது செக்ஷன் 2 வார்த்தை இருக்கு, அதுக்கு தான் சட்டமே அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸே. அந்த சட்டத்தை கொண்டு வந்து தடாவையும் பொடாவையும் வாபஸ் பெற்ற பின்னால் அந்த கொடூர பிரிவை எல்லாம் சேர்த்து போட்டது தான் இன்னைக்கு இருக்கிற யுஏபிஏ. இது 124A என்ற சட்டத்தை நீ வாபஸ் வாங்குங்க சுப்ரீம் கோர்ட்டு 1962ஆம் ஆண்டு கேதர்நாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ற 5 பேர் கொண்டிருக்கிற வழக்கில் தான். அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வழக்கு தான். அந்த தோழர் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களுடைய வழக்கு தான். அது ஏகே கோபாலன் வழக்கு தான் முதல் வழக்கு 1950. சங்கரி பிரசாத், கோலக்நாத், கேசவானந்த பாரதி, மேனகா காந்தி, மினர்வா மில், நாகராஜ் போன்றிருக்க போல ஒரு அற்புதமான வழக்கு அந்த கேதர்நாத் வழக்கு. அதில் தான் சொன்னான் பாருங்க, தீர்ப்பு பாருங்க. அது பாருங்க, அரசு என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு. The state is distinctive from the government என்று சொன்னான். Government is elected by the people once in 5 years. அரசாங்கம் என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடிய ஒன்று. Whereas the state is a permanent feature of creation of law என்று சொன்னான். அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்டது தான் அரசு. ஆனால் மோடி அரசாங்கம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வர்றதுதான். ஆகவே மோடி அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை விமர்சிப்பது என்பது அடிப்படை உரிமை. அது எனது பேச்சுரிமை, எனது கருத்துரிமை, எழுத்துரிமை. அது விடுதலை, சமத்துவம், சுதந்திரம், சம உரிமை, சம வாய்ப்பு என்பதற்காக நான் போராடுவது இருக்கிறது. அந்த போராட்டத்தில் தான் சுதந்திரம் கிடைச்சது. அதில் தான் ஆர்டிகிள் 19 வந்துச்சு. அதில் தான் நான் சங்கம் வைக்கிற உரிமை, ஆயுதங்கள் இன்றி அமைதியாக சங்கம் கூடுவது, பார்கெனிங் பவர், உழைக்கிற மக்களுடைய கோரிக்கைகளுக்காக அவன் உழைத்து 8 மணி நேரத்தில் தன்னுடைய சக்தியை இழக்கிறானே, இழந்த சக்தியை பெறணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், தொழிலாளிகளுக்கு தெரியும், சப்சிஸ்டன்ஸ் வேஜுங்கிறான். என்ன சப்சிஸ்டன்ஸ் வேஜ்? 8 மணி நேரம் உழைத்து 2800 கலோரியை நான் உனக்கு லாபமாக கொடுக்குறேன். என் 4 மணி நேரம் உழைப்பில் எனக்கு கூலி வந்துடுது. மீதி 4 மணி நேரம் உபரி உழைப்பாய், உபரி லாபமாய் உனக்கு போய் குவிக்கிறது. அதான் உடைய லாபம் போறாமே. கூலி உழைப்பு உலகத்தில் சொல்றான், கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு. அந்த என்னுடைய 4 மணி நேர உழைப்பு, உபரி உழைப்பு, உபரி லாபமாய் உனக்கு போகிறது. ஆகவே நான் கேட்கறது தெரியுமா, இழந்த சக்தியை மீட்பதற்கு எனக்கு ஒரு 8 மணி நேரம் நான் தூங்கணும். 8 மணி நேரம் என் சமூகத்தோடு மக்களோடு உறவாட வேண்டும். 8 மணி நேரம் உழைப்பு, அதுதான் வேதனம். வேதனத்தின் பின்னால் இருக்கிற தத்துவம் என்ன? என் இழந்த சக்தியை மீட்பதற்கும் சமூகத்தை பற்றியோடு உருவாடுவதற்கும் எனக்கு தேவைன்னு சொன்னான். சப்சிஸ்டன்ஸ் வேஜ், 3 வேஜ் உண்டு எப்பயுமே. சப்சிஸ்டன்ஸ் வேஜ், ஃபேர் வேஜ், லிவிங் வேஜ், இதெல்லாம் உண்டு. நீ நம்மளாம் போராடுறோம். 8 மணி நேரம் வேலை எங்கே உண்டா? இன்னைக்கு கார்பரேட்டுகள் வந்து இன்னைக்கு உட்காந்துருக்கிறானே, சட்டம் இதுக்கு பொருந்துமா? எத்தனை ஆண்டு காலம் போராடி இன்றைக்கு இந்த மண்ணிலே துப்பாக்கி குண்டுக்கும் தூக்கு மேடைக்கு விளக்காகத்தானே சட்டத்தை பெற்றுக்கிறோம். ஒரு சட்டத்துக்கு பின்னாலே ரத்த வரலாறு உண்டு. அந்த சட்டங்களை எல்லாம் பொடி பொடி ஆக்கிட்டா இன்னைக்கு கார்பரேட்டுகள் மாற்றியாச்சு போகிறான். என்னன்னு கேட்டால், சந்தை மூலதனம் வந்தாச்சு. இன்னைக்கு சந்தையோடு குறிக்கிற கார்பரேட் வந்தாச்சு. இன்னைக்கு சந்தைகள் இன்றைக்கு பழைய மாதிரி அல்ல, இன்றைக்கு புதிய ரூபத்தில் வந்தாச்சு போகிறாமே. அப்போ இதுக்கு இதில் உழைக்கிற மக்களை திரட்டி போராடுற போது இன்னைக்கு ஒவ்வொன்றா கை வச்சு வந்தான். நிலத்தில் கை வச்சான், இந்தியன் சிட்டிசன்ஷிப் கை வச்சான். 3 ஸ்டேட், 3 லிஸ்ட் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கர் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு. ஸ்டேட் லிஸ்ட்டில் வர்றதான் சட்டம் ஒழுங்கு, ஸ்டேட் லிஸ்ட்டில் வர்றது தான் பிரிசன், ஸ்டேட் லிஸ்ட்டில் வர்றது தான் ஜுடிஷியரி, ஸ்டேட் லிஸ்ட்டில் வர்றது தான் கல்வி. இப்போ எல்லாம் பாருங்க, கன்கர் லிஸ்ட் போயாச்சு. நீட்டு ஏன் போச்சு? ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து அங்கே போயிடுச்சு. இப்போ நீட்டை பற்றி பேசலாம், போராடலாம். நீங்கள் கன்கர் லிஸ்ட்லேருந்து கொண்டாடாமல் நீட்டை ஒன்றும் மாற்ற முடியாது. அவன் கையில் போகிற அடைச்சிருக்கிறான். ஆர்டிகல் 3(254) ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுது, கன்கரண்ட் லிஸ்ட் அவன் அர்த்தம் மாநிலத்தை கன்சல்ட் பண்ணணும். இந்த சட்டங்கள் என்ட்ரி 2(3)(13) இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் உண்டு. ஐபிசிஏ, எவிடன்ஸ் ஆக்டை, சிஆர்பிசியை மாற்றுவதற்கு திருத்துவதற்கு அதிகாரியாக இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு. அந்த பாராளுமன்றம் ஒரு மாநிலத்துடைய உரிமையை பற்றி கை வைக்கிற போது அந்த மாநிலத்தோடு கன்கர் பண்ணணும், கலந்தாலோசிக்கணும்.
இல்லாவிட்டால் அது சட்டவிரோதமானது. என்னன்னு கேட்டால் இப்போ அந்த 152வது பிரிவு மோசமான செடிஷனை விட மோசமான ஒன்று. ஒரு கல்லை வச்சு மேலே போடலாம். இந்த இடத்துல மீட்டிங் பேசுகிறேன், மோடியை வந்து இந்த தேச விரோதின்னு சொல்கிறேன், அதுக்காக மேலே கேஸ் போடலாம். ஏன் போட்டிருக்காங்களே? ஸ்டான் சுவாமி யார்? ஸ்டான் சுவாமி இந்த திருச்சியில் பிறந்திருக்கிற ஒரு பாதிரியார், ஜார்க்கண்டில் இருக்கிற பழங்குடிக்காக போராடினான். சமந்தா வழக்கிலே 97ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னது, இந்த தேசத்தின் வளங்கள், மலைகள், பழங்குடிகள் இந்த தேசத்துக்கு சொந்தமானவர்கள், எந்த கார்பரேட்டுக்கு விற்கக்கூடாதுன்னு சொன்னான் அவன். ஆனால் அதை எதிர்த்து போராடிய பெருமை, அந்த கார்பரேட்டுக்கு எதிராக போராடிய பெருமை ஸ்டான் சாமிக்கு உண்டு. பழங்குடி மக்களை மாவோயிஸ்ட் என்று சொல்லி அவங்களை எல்லாம் சிறைப்படுத்தப்பட்ட போது நின்று போராடிய மனிதன், மாமனிதன் ஸ்டான் சாமி. ஒரு சிரிஞ்ச தானே குடிக்க முடியாது, அவரால் குடிக்க முடியாது, டீ குடிக்க முடியாது. அப்பேற்பட்ட மனிதனை சிறைப்படுத்தி ஒரு சிரிஞ்சு அவன் வந்து உறிஞ்சக்கூடியது அதை கூட கொடுக்க முடியாம சிறைக்குள்ளேயே சாகடிக்கப்பட்டான். என்ன தவறு செய்தார் அவர்? லேப்டாப்ல எர்ஷாத் பரிசாத்துடைய அம்பேத்கர் அந்த வந்து பீஷ்மா விழாவில், இந்த பீமா கோரிக்கார் விழாவில் அங்கே அவர் போகவே இல்லை. இது இத்தனை தெரிஞ்சுங்க, அவருடைய லேப்டாப்பில் மோடியை கொல்லுவதற்கு சதி செய்தார்கள் என்றுதான் சுதா பத்ராஜ், வரவர் ராவ், காலின் கன்சல்ஸ், சோனி பாபு, இன்னும் இருக்கக்கூடிய 16 பேரில் ஒருத்தர் செத்து போயிட்டாரு. சில பேர் வெளியே வந்திருக்காங்க. என்ன பண்ணாங்க அவங்க? மோடிக்கு எதிராக கொலை செய்ய திட்டமிட்டாருன்னு சொல்கிறான். அந்த லேப்டாப்பை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் ஆர்சனலுக்கு அமிச்சு சோதனை பண்ணி பார்க்குறான் ஃபரன்சிக்கில். கடைசியில் பார்த்தா அதில் சொல்கிறாங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த வந்து மால்வேர் அது பிளான் செய்யப்பட்டதுக்கிறான், ஃபேப்ரிகேட்டட் பிளான்டட் ஒன்று சொல்லிக்கிறான் இப்போ. ஆனால் ஸ்டான் சாமி உயிரோடு இல்லை, செத்து போயிட்டாரு. எப்படி இதை அன்னைக்கே எச்சரித்தாங்க. ஏன்னா இவர்கள் தான் அறிவுஜீவிகள், ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய அறிவுஜீவிகள் இடதுசாரிகள் தான். அந்த அறிவுஜீவிகள் திட்டமிட்டு சொன்னான், இவர்களை விட்டோம்னா ஆபத்துன்னு சொன்னான். 4 வருஷமா சொல்லி வர முடியல போறாமே. அப்போ கடைசியாக என்னாச்சு? எல்லாம் கை வச்சுட்டு வர்றான், ஒருத்தராக வச்சுட்டு வந்து கடைசியில் இந்த சட்டம் ஒழுங்கை கையெழுத்தால் மட்டும்தான், காவல்துறையை பலமாக்கினால் மட்டும்தான் அவன் ஆட்சியை தொடர முடியும். அப்போ நீ தொழிற்சங்கமா 4 சட்டம். இப்போ கான்ட்ராக்ட் லேபரா 1971 கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் வந்துருச்சு. இப்போ முந்தானத்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில், அருமையான தீர்ப்பு. கார்பரேட்டுகளில் வேலை செய்கிறவனை வந்து எவன் பர்மனெண்ட் ஆக்குறான்? ஆனால் அவன் பணியாற்றக்கூடிய காலம் நெடிய காலம் என்று சொன்னால் அவனை டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருக்கு போகிறாமே. தீர்ப்பு ஒரு பேப்பரில் தான் இருக்குது. தொழிலாளர் வர்க்கத்தின் தீர்ப்பெல்லாம் பேப்பரில் தான் இருக்குது, நடைமுறைக்கு வராது. லேபர் கோர்ட்டில் போய் சட்டை போட்டு வருது, படாபடாய் போயிடும். ஆக எதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எது அமல்படுத்துகிறான்? சட்டம் ஒழுங்க காவல்துறை. இந்த காவல்துறை யாரு? போலீஸ் ஆக்ட் சொல்லக்கூடிய 1861ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதா போலீஸ் ஆக்ட். இது இந்தியன் பீனல் கோட் 1860. இந்த போலீஸ் ஆக்ட் எதற்காக உருவாக்குறான் பிரிட்டிஷ்கார? இந்த தேசத்தினுடைய மக்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காகத்தான். அவனுக்கு வேலையா தான். நீங்க அந்த இதை எடுத்து பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2006ஆம் ஆண்டு பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் வந்து 3 ஓய்வு பெற்ற டிஜிபிஸ் கேஸ் போடுறான். என்னன்னு? இந்த காவல்துறை 1861ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற காவல்துறை ஒடுக்குமுறை கருவிகிறான். The state is a coercive weaponங்கிறாரு லெனின். அது ஒரு ஒடுக்குமுறை கருவி. எப்பயுமே இது ஒடுக்குமுறை கருவி யாருக்கு இருக்கு? உழைக்கிற மக்கள் ரத்தமும் சதையுமாய் ஒரு ஃபேக்டரி உற்பத்தி பண்றானே அவனுக்கா வருது. நான் சட்டப்படி ஸ்ட்ரைக் செய்தா அங்க இருக்கிற மெஷினை காப்பாற்ற போலீஸ் வருவான். அவன் வர்க்கத்தன்மை அதான். அப்ப இந்த காவல்துறை ஒடுக்குமுறை கருவி, மக்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்ட கருவி அப்படியே இருக்கு, தெரிஞ்சுங்க. இதை மாற்றணும்னு சொல்லி கேஸ் போட்டான். சோலிசிட்டர் ஆஃபீஸ் கமிட்டியை வச்சாங்க. இதை போல ஜனநாயகப்படுத்துங்க, நாங்கள் லா அண்ட் ஆர்டர் பிரிங்க, இன்வெஸ்டிகேஷனை பிரிங்க என்று சொல்லி மாற்ற சொன்னான். 2006 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் மாற்றலை. 38 மாநிலங்களில் 17 மாவட்டத்தில் மட்டும்தான், இந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை மாற்ற சொன்னாங்க, தவிர மாற்றலை. அப்போ காவல்துறை சட்டம் அப்படியே இருக்கும். இப்போ என்ன கொண்டு வரானா, ஒரு புகார் கொடுத்தா நீங்கள் காஷ்மீரில் கொடுத்தா கூட போடுவானாமா. ஆனால் அது ஏற்கனவே 0 எஃப்ஐஆர் இருக்குது போகிறாமே. நோக்கம் என்ன? ஒரு பிடிக்கக்கூடிய குற்றமாக இருந்து ஒரு சாதாரண தலித் தொழிலாளி பெண்மணி படிக்காதவன் ஸ்டேஷனுக்கு போய் வாய்மொழியாக சொன்னாலே அதை எழுதி படித்து காமிச்சு அப்புறம் கையெழுத்து வாங்கி எஃப்ஐஆர் போட்டு ஃப்ரீ காப்பி தரணும். அதான் 154 சப்ளாஸ் 1 CRPCயில் ஒரு பிடிக்கக்கூடிய குற்றம் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்ததுன்னா
இந்த சட்டத்தை லலிதகுமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற கேஸில் 2013ஆம் ஆண்டு வரையறுத்தாங்க. 5 ஜட்ஜஸ் கொண்ட 5 பேர் கொண்ட நீதிபதிகள். என்னன்னு 5 விதமான எக்ஸப்ஷன்ஸு. அது கமர்ஷியல் கேசஸ், கரப்ஷன் கேசஸ், மேட்ரிமோனியல் கேசஸ், இதெல்லாம் பிரித்தா இந்த மாதிரி 5 வகையான கேஸுக்கு மட்டும்தான் தேர் மஸ்ட் பி எ ப்ரீலிமினரி இன்கொயரி. அதுக்கு ஒரு 14 நாள் டைமு. அதில் வந்து குற்றம் சார்ந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஆர் போடணும், இல்லாட்டா நீ தள்ளுபடி பண்ணுனா. இப்போ என்னாச்சு தெரியுமா? வாய்மொழியாக சொன்னாலும் எழுத்துப்பூர்வமாக சொன்னாலும் 3 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகள் தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் 14 நாள் எடுத்துக்கு வராமா. யார்? போலீஸ்காரர். அவர் பேர் யோகியர். அவர் இங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் தான் இந்த நாட்டுடைய சாவரண்டி பற்றி தெரியும் அவருக்கு. சாவரண்டினா என்ன, யூனிட்டினா என்னன்னு அவருக்கு தெரியும். நம்ம கொடுத்தோம்னா அவர் 14 நாள் எடுத்துக்கு வராமா. யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு? டிஎஸ்பி யார்? அடுத்த ரூமில் இருக்கிறவன். ஒரே போலீஸ் தான் டிஎஸ்பி இருப்பான். அவங்க விட்டா பேசுறதுக்கு 14 நாளாமா. இது ஏன் கொண்டு வர்றான்? இங்கே தான் பார்க்கணும். சாதாரண உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துகள், ஆதிவாசிகள், பெண்கள், இந்த மக்கள் கிளந்தெழுந்து போராடாமல் தடுக்கணும்னா நீ காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். இனிமேல் தப்போரேட்டு நம்மளாம் உருவாக்கிட்டு போகிறோம். மலை மக்கள் மேற்கு தொடர்ச்சி படையில் வீரப்பல் செடுவட்டையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு ஷாக் கொடுத்தான், அடித்து சாகடித்தான், கேட்பாரட்டு கலந்தது. அம்பலமாக்கணும், சதாசிவ கமிஷனில் பண்ணோம். சாத்தான் குளம் வச்சு அடித்து கொண்டான். அதை நீ அம்பலமாக்கணும், நாம் புறாக்கணும். வாச்சாத்தி எத்தனை வழக்குகள் இன்னைக்கு நாம் அம்பலப்படுத்துகிறோம். ஆனால் இந்த உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு வராமல் இருப்பதற்கு காவல்துறைக்கு மேலும் அதிகாரத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறான். இந்த காவல்துறை யாருடைய காவல்துறை? இந்தியா சாதிமயமாக்கப்பட்டிருக்கிற நாடு. இது இந்தியா ஒரு நாடு அல்ல, நாடாக இருந்ததே கிடையாது. ஆகவே தான் அம்பேத்கர் சொல்றார், இந்தியா இஸ் நாட் எ நேஷன், யூ ஷுட் பிகம் எ நேஷன் சொன்னான். இது தேசமாக மாற வேண்டும் என்று கேட்டால் இந்தியா சாதியத்தால், மதத்தால், மொழியால், இனத்தால் அது வேறுபட்டு கிடைக்கிறது. மல்டிலிங்குவல், மல்டி கல்ச்சுரல் சொல்கிறான். இந்த பல வேறுபாடு கொண்டிருக்கிற நாட்டில் ஒரு சமத்துவத்தை உண்டாக்கணும்னா தான் ஒரு நேஷன் உருவாகும். அப்போ தேசம் என்பதே உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்டவன், சமமற்ற மக்களை சமமாக்கணும். அந்த போராட்டத்தை சமமாக்கிற போது தான் உழைக்கிற மக்களை நீங்கள் திரட்டுறீங்க. விவசாயிகளை திரட்டுகிறார்கள், இளைஞர்கள் போராடுகிறார்கள், எல்லாம் போராடுறான் நாட்டில். இந்த மக்களை கிளந்தெல்லாமல் வைக்கணும்னு சொன்னால் காவல்துறைக்கு கட்டுப்பாடற்ற அதிகாரத்தை கொடுங்கலாம். ஆனால் அதான் சொல்கிறோம், ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டால் எப்பயுமே அடிப்படை பாருங்கள். அந்த நாட்டில் இருக்கிற சிறைச்சாலை, சுனில் பத்ரா கேஸில் எழுதுகிறார், சுப்ரீம் கோர்ட்டில் விஆர்கேஸ் எழுதுகிறார், சிறைச்சாலைகள் வெறும் செங்கல் கட்டடம் மட்டும் இல்லையா, ரத்தத்தால் தோய்த்தெடுக்கப்பட்டு எழுதுகிறார். அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறார். எத்தனை 1000 பேர் சேலம் சிறை தாகிகளை போல எத்தனை பேர் ரத்தத்தால் கட்டப்பட்டிருக்கிற சிறை என்பது. சிறையிலே வாழுபவனுக்கும் மனித உரிமை உண்டுன்னு சொன்னான். ஒரு குற்றத்தை விசாரிக்கிற போது பார்க்க வேண்டியது கிரைம் மட்டும்தான், குற்றம் மட்டும்தான். தண்டனைக்கு பின்னால் பார்க்க வேண்டியது அந்த குற்றவாளியை பார்க்கணும்னா. கிரைம் ஷுட் பி சீன் டியூரிங் ட்ரையல்னா, எ கிரிமினல் ஷுட் பி சீன் அட் டைம் ஆஃப் ஆஃப்டர் கன்விக்ஷன் சொல்கிறான். ஒரு மனிதன் தான் அவன். அந்த மனிதன் அவன் குற்றமிழைத்த பின்னால், தண்டிக்கப்பட்ட பின்னால் அவனை திருத்தணும். ரிஃபர்மேட்டிவ் சிஸ்டம் தான் நம்மளுக்கு புறாமே. ஆகவே தான் பேரறிவாளன் 30 ஆண்டு காலம் சிறையில் இருந்தான். அவனுக்கு ரெமிஷன் யார் போட்டா? அவங்க அம்மா போடல, யாரோ ஒருவர் போட்டார். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நாயம் கடிச்சு வெளியே வந்தான். இப்போ அப்படி அல்ல, தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ரெமிஷன் குடும்பத்தார் தான் கேட்க முடியும். ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனை கை வழங்க போடுவேன், இதெல்லாம் சட்டத்துக்கு எதிரானது புறப்படுறேங்கிறான். உள்ளேயே வச்சு ஆளை சாகடிப்பேன். பெயில் என்பது அது விதி, சிறை என்பது விதி விலக்கு, எல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சுப்ப. ஆகவே குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டத்தில் கோர்கள் பாருங்க. ஒன்று நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். 103வது பிரிவு ஒன்று இருக்குது. இப்போ இதில் பாரதிய நியாய சங்கீதாவில் இருக்குது. என்னது? 103. அக்லக் என்ற ஒரு இளைஞனை, இஸ்லாமிய இளைஞனை மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்பதற்காக ஒரு வன் கும்பல், பசு குண்டர்கள், இந்துத்துவ கும்பல் அடிச்சே சாகடிக்கிறான். அடிச்சே சாகடிக்கிறான். அப்படி பார்க்குறோம். நம்ம தலித் இல்லாத பெண்ணும் திருமணம் செய்தால் அடிச்சே சாகடிக்கிறான். சாதி மறுப்பு திருமணம் செய்தால் அடிச்சே சாகடிக்கிறான். இங்கே பணையம், இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையில் பார்க்குறோம். அந்த பெண், அந்த இளைஞன் பிரவீன் இந்த டவுனில் மாநகராட்சிக்குள்ள காவல்துறை அட்டூழியத்தால் அந்த பிரவீன் கொல்லப்பட்டான், ஆணவ கொலை கொல்லப்பட்டான். அவன் காதலித்த பெண்ணும் தற்கொலை செய்து கொண்டார் போறாமே. நான் கேட்குறேன், இந்த 103 பாருங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இந்த வன்முறை கும்பல் மாப் லிஞ்சிங் என்பதை தடுப்பதற்கு சட்டம் கொண்டான்னு சொன்னால், அந்த 103 பார்த்தீங்கன்னா சாதி, இனம், மொழி,
எல்லாமே இருக்கும். மதம்ங்கிற வார்த்தை மட்டும் கிடையாது, ரிலிஜன் மட்டும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் எ ஹிடன் அஜெண்டா. சாதாரணமெல்லாம் கிடையாது. இந்த 5 விழுக்காடு இருக்கிறதே அது நஞ்சு கலந்திருக்கிற உழைக்கிற மக்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே தான் இது அரசியல் சாசனத்துக்கே விரோதமானு சொல்றோம். இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். சரிப்பா, சொல்லிட்டீங்க, யார் இதை சொல்ல வேணும்? சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறார்? சந்திரசூட், இந்த சட்டங்கள் எல்லாம் நல்ல சட்டங்கள் தான் அவர். ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் எவ்வளவோ முற்போக்கு பேசுகிறார், ஜோகிரசிகளை பேசுகிறாரு, ஓர்ணச்சேர்க்கையில் பேசுகிறாரு, ஐயப்பன் கோயிலில் பேசுகிறாரு, எல்லாம் பாரு. சப் கிளாசிஃபிகேஷன், உள் ஒதுக்கீடு, அடிமட்டத்தில் படிமட்டத்தில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கும் உள் ஒதுக்கீடு கொடுக்குற நான் பாராட்டுறேன். ஆனால் நீ இந்த சட்டத்தில் மட்டும் நீ எப்படி நீயே இந்த 3 சட்டத்தை சரின்னு சொன்ன? இதுதான் நீங்கள் பார்க்கணும். இன்னும் சுப்ரீம் கோர்ட் நீதி வழங்குறாங்க. எந்த வர்க்கம் ஆளுகிறதோ அந்த வர்க்கத்துக்கு நலனுக்காகத்தான் இது இருக்க முடியுமே தவிர பெரிய காவல்துறையும் நீதிமன்றமும் மக்களுக்காக இருக்க முடியாது. சட்டங்கள் நாம் போராடி பெற்றிருக்கிறவைகள். ஆகவே இன்றைக்கு நஞ்சு கிடந்து இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் சரியான ஒன்றாக இருந்தால், மேற்கு வங்காளத்தில் ஒரு மருத்துவ பெண் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டாரே, அதை சிவமோட்டான்னு எடுத்தீங்கள, நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இது எடுத்திருக்க வேண்டாமா? இது எடுத்திருந்தீங்கன்னா இது உண்மையான சுப்ரீம் கோர்ட். அது த வாட்ச் டாக் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்பை சாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்று. ஆனால் தப்போ ரைட்டோ அந்த வார்த்தையில் சொன்னா, பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொன்னாங்க, வீங்கிற இடத்துல யாரை போடணும்னு கேட்டபோது we the people of India having solemn வார்த்தையை போட்டோம். மக்கள் தான் இறையாண்மை மிக்கது யாருன்னு கேட்டால் சந்திரசூட் அல்ல, முக ஸ்டாலின் அல்ல, மோடி அல்ல, இறையாண்மை மிக்கவர்கள் மக்கள் என்பதை அரசு சாசனம் கூறுகிறது. ஆகவே இந்த மக்களை நீங்க கிளத்தெடுக்காம அப்பதான் வருவான். கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் கண்டுக்கல, அப்புறமே தீர்மானம் போடுறான். நீ எப்படி வெஸ்ட் பெங்கால் டாக்டர் எடுத்தியோ அது மாதிரி எடு. மேற்கு தொடர்ச்சி படையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் நிர்வாணமாக்கி ஷாக் கொடுத்து கொண்டானே, அப்ப கேட்கலையே நீ. ஆகவே இவைகளுக்கு மாற்று என்பது உழைக்கிற வர்க்கம் ஒன்று திரண்டு வர்க்க உணர்வோடு இதர ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்த்துக்கொண்டு போராடுகிற போதுதான் மாற்றம் வர முடியுமே தவிர என்றைக்கு மாற்றம் வராது. ஒன்றை மட்டும் கூறி முடிக்கிற தோழர்களே, சித்திரவதை என்பது தெரியும் உங்களுக்கு. சித்திரவதை, காவல் நிலையத்தில் வைத்து அடித்து கொடுக்கிற சித்திரவதை இருக்கிறது. இப்போ நீ 14 days கொடுத்துட்ட, நீ காவலுக்கு கொடுக்கிற போது அதை 60 நாள் 90 நாள் ஆக்கிட்டீங்க. போறாமே காவல்துறை ஒரு சித்திரவதை கூடமாக இருக்கிறது என்பது நான் சொல்லல, உலகம் சொல்லுது. ஐநா மன்றத்துடைய 1984 வியட்நாம் ஜட்ஜ்மெண்ட், வியட்நாமுடைய ட்ரீட்டி இந்தியா சைன் பண்ணிருக்கிறான். அதில் என்னென்ன சித்திரவதை என்பது ஒரு குற்றம். உங்கள் நாடுகளில் தண்டனை சட்டத்தில் சித்திரவதை ஒரு குற்றமாக மாற்றின்னு சொல்கிறான். மாற்றின்னு சொல்லி கையெழுத்து போட்டது அப்போ 84. இன்னும் என்ன 2024. இன்றைக்கு வரைக்கும் இந்திய தண்டனை சட்டத்தில் சித்திரவதை ஒரு குற்றமாக மாற்றப்படவில்லை. இப்போ அது காங்கிரஸ் கட்சியாகட்டும் அல்லது பிஜேபி, 2 பேரும் ஒன்று தான் இந்த விஷயத்தில். எப்படி பொருளாதாரத்தில் கார்பரேட்டுக்கு வழிவகுத்து கொடுத்தார்களோ அதுதான் இன்னைக்கு அடிப்படையே இன்னைக்கு. ஆகவே இந்த ஆட்சி என்பது காவி கார்பரேட்டுடைய வர்க்கத்திற்காக இருக்கக்கூடிய ஆட்சி. அதை எதிர்க்கிற போராட்டத்திலே ஒன்றுபடுத்த வேண்டியது யாருன்னு கேட்டால் உழைக்கிற மக்கள் தான். என்றைக்கு 1945 பம்பாய் கப்பற்படை எழுச்சியிலே யூனியன் ஜாக் கொடியை கிழித்து விட்டு பிறக்கப்பட்ட 3 கொடி, அது தேசிய கொடி, மூவர்ண கொடி, இஸ்லாமிய பச்சை கொடி, இன்றோடு செங்கொடி என்பதை நாடு மறக்காது. அதற்கு பிறகுதான் அவன் அஞ்சினான், இனிமேலும் இந்தியாவுக்குள்ள கால் வச்சிருந்தோம்னா தலைமையே மாறி போடும் என்று ஒரு மாற்றத்தை படுறான். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியமே உழைக்கிற மக்களை திரட்டுவது, அந்த மக்களுக்கு வர்க்குணர்வை ஊட்டி கிளை வைப்பது. உழைக்கிற வர்க்கம் திரண்டால் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் தன் பலமறியாத யானையை போல் உழைக்கிற மக்கள் ஒன்று கூடினால் ஜீவா சொல்லுவாரே, கோடிக்கால் பூதமடா கோபத்தின் ரூபப்பட்டு சொன்னாரே. இந்த உழைக்கிற வர்க்கம் திரண்டுகிற போதுதான் பிஜேபி தூக்கி வீழ்த்த முடியும். அதற்கான ஒரு அமைப்பாக இந்த நிலை உருவாக்கி இருக்கிறது. லெனின் சொல்லுவார், ஒரு கருத்து எப்போது பௌதிக சக்தியாக மாறும்? நாம் தீர்மானத்தில் போடுறோம் வாபஸ் வாங்கினா அவன் திட்டமிட்டே கொண்டு வந்துக்கிறான், அவன் வாபஸ் வாங்க போகிறான். வாபஸ் வாங்குவதல்ல, வாபஸ் வாங்க வைக்க வேண்டும். அது எப்படி முடியும்? ஒரு கருத்து எப்பொழுது பௌதிக சக்தியாக மாறுகிறது? an idea will become a material force when it grips the minds of the people. ஒரு கருத்து பௌதிக சக்தியாக மாறுவது மனதை போய் கவிகிற போதுதான்.
அதை கவ்வுகிற போராட்டத்திலே நான் பார்க்கிறேன், தமிழகத்திலேயே முதன்முறையாக உழைக்கிற மக்களை திரட்டி எடுத்திருக்கிற கூட்டமாக நான் இதை பார்க்கின்றேன். ஆகவே இந்த சின்ன சின்ன தீக்குச்சிகளை நாம் ஒன்றுபடுத்துவோம். இந்த போராட்டம் வெல்லும் காரணம் அசெண்டிங் ஸ்பைரல்ங்கிறார் மார்க்ஸ். எப்பொழுதுமே சமூகம் முன்னோக்கி தகும்போது பின்னோக்கி போகாது, இழுத்து பார்ப்பான். வெள்ளப்போவது என்பது இறுதியிலே உழைக்கிற வர்க்கம் மட்டும்தான் என்பதை இந்த இடத்திலே கூறி இந்த அற்புதமான கூட்டத்தை பேச வாய்ப்பதற்காக நன்றி கூறி முடிக்கின்றேன்.